இடைவிடாத மழை தத்தளிக்கும் சென்னை. பலத்த மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த டிட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டது. இதன் விளைவாக ஞாயிற்றுக்கிழமை இரவு சாரலுடன் மழை பெய்யத் தொடங்கியது. நள்ளிரவுக்கு பின்னர் நகர் முழுவதும் பரவலாக மிதமான மழை தொடங்கியது. திங்கட்கிழமை காலை முதல் சென்னை நகர் முழுவதும் புறநகர் பகுதியிலும் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியது. அவ்வப்போது மழை சிறிது நேரம் இடைவெளி விட்டு மீண்டும் பலமாக பெய்தது. இதனால் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. சில சாலைகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள 27 சுரங்கப்பாதைகளையும் காவல்துறையினரும் மாநகராட்சி ஊழியர்களும் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இங்கு மழையால் தேங்கிய தண்ணீர் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டது. இருப்பினும் சில சுரங்கப்பாதைகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியதால் அவ்வப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, பெரியார் ஈவேரா சாலை, ஆற்காடு சாலை, ராஜாஜி சாலை, நூறடி சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சாலை உள்ளிட்ட அனைத்து பிரதான சாலைகளிலும், வேப்பேரி ராஜா அண்ணாமலை சாலை, பரங்கிமலை சர்ச் சாலை, துறைப்பாக்கம் ராஜீவ்காந்தி சாலை, கோயம்பேடு தெற்காசிய விளையாட்டு குடியிருப்பு பகுதி, ஈக்காட்டுத்தாங்கல், ஆசர்கான சந்திப்பு, திருமங்கலம் பள்ளிசாலை உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதுபோல வடசென்னை பகுதிகளிலும் சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு மரம் முறிந்து விழுந்ததில் 2 கார்கள் முற்றிலுமாக நொறுங்கி சேதமடைந்தன. அதேபோல நகர் முழுவதும் 7 இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதால் மெரினா, பெசநகர் உள்ளிட்ட கடற்கரைக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. சென்னை நகரை காட்டிலும் புறநகர் பகுதியிலும் மழையின் பாதிப்பு அதிகமாக இருந்தது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணி, மழைநீர் வடிகால் பணி, பறக்கும் ரயில்வே திட்டப் பணி உள்ளிட்ட பணிகள் நடைபெறும் சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், பெரும்பாக்கம், துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், போரூர், மணப்பாக்கம், ராமபுரம், பூந்தமல்லி, நங்கநல்லூர், ஆதம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இங்கு மாநகராட்சி ஊழியர்களும் உள்ளாட்சி அமைப்புகளின் ஊழியர்களும் சாலைகளில் தேங்கி நின்ற தண்ணீரை உடனுக்குடன் அகற்றும் பணியில் ஈடுபட்டதால் ஓரளவிற்கு நிலைமை சீரானது. இருப்பினும் சில இடங்களில் சாலைகள் தெரியாத அளவிற்கு மழைநீர் இன்னும் தேங்கி நிற்கின்றது. சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. மழைநீர் அதிகமாக தேங்கிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கியிருந்தனர்.